ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். அது என்ன கிராஃப்ட்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு கார்ட்போர்டு எடுத்து இப்போ சர்க்கிளாக வெட்டிடலாம். பண்ணுற மாதிரி நீங்களும் வெட்டிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் கம்மு, சீசர், அடுத்து வந்து ஒயிட் பேப்பர், சார்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சார்ட் வேணுன்னா சார்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலர் பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் வெட்டின மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த மடக்கி இருக்கிறத கர்வை வெட்டிக்கோங்க. நான் வரைஞ்சிருக்கேன்ல அந்த மாதிரி வரைஞ்சி கூட கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண சர்க்கிள்குள்ளே நம்ம இன்னொரு சர்க்கிளை வந்து போட்டுக்கிடலாம். இப்போது நம்ம அந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் வந்து கிடச்சிரும். கிடைச்ச சர்க்கிளில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சார்ட்டோ இல்லை கலர் பேப்பரோ ஏதோ ஒன்று ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ப்ளூ கலர் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ளவராக கட் பண்ணி அதில் இப்படி குறுக்க ஒன்று கட் பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஒவ்வொன்றையும் அதுக்கு மேலே லேயராக ஒட்டிக்கிடலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஏற்ற மாதிரி கம் போட்டு லேயராக மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கலர் பண்ணி லீஃப் மாதிரி எடுத்துக்கிடலாம். அதில் கொஞ்சம் சைடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். க்ரீன் கலர் பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இனிமேல் க்ரீன் கலர் அடித்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஃப்ளவருக்கு வந்து கலர் அடிச்சிருக்கேன் லைட்டாக ஆயில் பேஸ்டல் வச்சு. எனக்கு அந்த கம்மு நிற்காதனால நான் ஃபெவிக்விக் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டிட்டு ஃபெவிக்விக்கை போட்டு அந்த லீஃபை இந்த மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஃபெவிக்விக் போட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் ஒட்டிக்கிறேன். ஒரு ஃப்ளவர் தான், அதை ஒட்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒட்டுனதை கொஞ்சம் நேரம் நம்ம காய வச்சுக்கிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கோனுக்கு மடித்து வச்சுக்கலாம். மடித்து அதை ஒட்ட போகிறோம். நான் ஒரு 4 கோன்ஸ் மட்டும் மடித்து ஒட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நிறையா கூட ஒட்டிக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ்.